உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாரோ ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் நவம்பர் மாத ராசிபலன் தமிழில் ஐப்பசி 15லேருந்து கார்த்திகை 14 வரை உள்ள மாத ராசி பலனை டாரட் ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கான பலன் டாரட் ரீடிங்கில் எப்படி வருதுன்னு பார்க்கலாமாங்க. அன்பு மிதுன ராசி நேயர்களே, நவம்பர் மாத ராசி பலன் டாரட் ரீடிங்கில் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜிஸ், நீங்கள் எதை நோக்கி அதிகமாக மனசளவில் செயல்படுவீங்க, எது உங்களை ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணியிருக்கிறது தான் டாரட் ரீடிங்கில் நாங்கள் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி உங்களை ஆக்கு பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் என்ன? வாவ், ஆஹா, பாருங்கள், ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறது, இதுதான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆக்குபைட் இருக்க எனர்ஜி. ஸோ மெமரிஸோட ஃபேமிலியோட நினச்சி ஹாப்பியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரத்தில் இதுக்கு சப்போர்ட்டாக என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்கள் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். ஸோ எப்போவுமே எது இருக்கோ இல்லையோ வாயால் பொழைச்சிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போகுது இல்லை, பார்த்தீங்களா, காடு ஆட்டோமேட்டிக்காக விழுந்திருக்கிற இடத்துலையும் காதல் ஜோடிகள் சேர போகிறீங்கன்னு முதல் வாக்கியம். அப்போது இன்றைக்கி வெற்றி சூடி வர்றது ஒரு சின்னதாக. 2வது சார்ந்த சத்துக்கள், அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு அந்த காதல் கிடைக்கிறதுனாலையோ மற்றவர்களுக்கான மகிழ்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது. அப்போ 100% உங்களுக்கான திருமண மாதமாக மிதுன ராசிக்கு நடக்குது. மிதுன ராசிக்கு நல்லது சொல்கிறதுனா, இன்றைக்கி எல்லா ஜோசியக்காரன் நாங்களே என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வரோம்னா, எப்படியாச்சும் மிதுன ராசிக்கு நல்லது சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். ஏன்னா அவங்க படுற கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்கு தெரியும். எதன் ரீதியாவது நல்லது சொல்லிட நாங்களும் ஆசை தான் படுறோம். ஆனால் என்ன செய்கிறது? பட் இந்த மாதம் எப்போவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா இருந்ததுன்னா அந்த மாதம் எப்படியும் ஓடிடுங்க. அதுதான் கான்செப்ட். ஆரம்பிக்கும் போதே டல்லாக இருந்ததுன்னா அதை நினச்ச மனம் வேதனைப்பட்டு நம்ம கொஞ்சம் இருப்போம். இதில் ஆரம்பமே ரொம்ப அசத்தலான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு ஃபேமிலியோட இருக்கிற கருத்து வேறுபாடுகள் குறையும். இருந்தாலும் அந்த ஃபேமிலியோட எசன்ஸுக்காக செலவழிக்கக்கூடிய பணம் வரத்து உங்களுக்கு முதல் வாரம் கம்மியாகும். கண்டிப்பாக நிறையா கமிட்மெண்ட்ஸ் எடுத்துப்பீங்க. புது வேலை கிடைக்கும். அதாவது ஒரு 10,000, 20,000, 25,000 வேலையை பணத்தை ஈடுகட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் 1,00,000க்கு சமமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கம்மியாக தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பரவாயில்ல, நம்ம கஷ்டம சனியும் ஓடிட்டுருக்கு. அதனால் இதை கொஞ்சம் இந்த வாய்ப்பினை கையில் எடுத்து பாருங்கள். ஸோ வெற்றி இந்த மாதம் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாக மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் ஸ்கின் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸ்கின் சம்மந்தமான டிசீஸ் வர்றதுக்கான, அலர்ஜிகள் வருவதற்கான, காலில் வெடிப்பு அதுவே மேஜர் இஷ்யூவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹெட்டுக்கு மேலே இருக்க பொடுகு வர்றதுக்குரிய அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஏன் இதை சொல்கிறோன்னா, ஆண்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பெண்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். ஏன்னா குக் பண்ணுறோம், நிறைய நின்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய தண்ணியில் இருக்கோம். ஸோ எல்லா விஷயத்தையும் இருக்குது. அதே மாதிரி ஸ்விட்ச்சு போடும்பொழுது, கிரைண்டர் ஆட்டும்போது, மிக்ஸி இது பண்ணும்போது, இல்லை எலக்ட்ரிக் கடையிலையோ எலக்ட்ரிக் மீடியம் இந்த கரண்ட்டு சம்மந்தமாக ஒர்க் பண்ணக்கூடிய பொருளாதாரம் வச்சுருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பான முறையில் கரண்ட்டுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு இருக்குது. சரி, அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய கடவுள் வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல்
நீங்கள் இழந்த சொத்துக்கள் வந்து திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மேடம் எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் கார்டு தான் எடுப்பீங்க, ஏன் இப்போ நேரில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எதுவுமே வந்து ஒரு இன்ட்யூஷன் தான். நாங்கள் வந்து ப்ராணிக் ஹீலிங் பண்ணியிருக்கோம், நான் ஹீல் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறதில்ல, ஆனால் ஒவ்வொரு வாட்டையும் மாதம் ஒரு முறை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன நான் வந்து இன்னொரு ஹீலர்கிட்ட போய் ஹீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டாரட் ரீட் வந்து என்னோடய ஹீலாக இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும். இப்போ எனக்கு என்ன இன்ட்யூஷன் தோணுச்சுன்னா, ஏதோ சஃபிளில் தான் தப்பாக இருக்குது, இந்த கார்டு எல்லாமே நேராக வந்திருக்கக்கூடிய கார்டு தான். ஏன்னா ஸ்டார்டிங் கார்டும் நேராக வந்திருக்கு, இதுவும் நேராக வந்திருக்கும் போது இடையில இவ்வளோ ஸ்ட்ரகிள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்யூஷன் வந்ததுனால நான் கார்டு ரிவர்ஸ் வந்த எல்லா கார்டையுமே பாசிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கே ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். சரி, முதல் மாதத்தில் வந்து இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் பண விஷயமும் சரி, குடும்ப ரீதியான விஷயமும் சரி, எல்லாமே வந்து ஒரு நல்ல கமிட்மெண்ட்டில் இருக்க போகிறது. ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அப்படிங்கன்னு வரப்போகுது. அதாவது நீ இவ்வளோ தூரம் வந்து சில பேருக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சில பேர் ஹைலி டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை காசாக மாற்றுறது எப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப லோ டேலண்ட்டோட இல்லை லோ எனர்ஜியோட இல்லை அதை பற்றி திங்க் பண்ண முடியாது, போய் பார்த்தா அடிமாடு மாதிரி வேலை பார்ப்பாங்க. இந்த ஸ்மார்ட் வேன்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை கற்றுத்தரத்துக்கான ஒரு ஹியூமனோ இல்லை ஒரு கைடோ யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே அக்கறைப்பட்டு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அவங்க வர்றதுனால உங்கள் வீடு வந்து நல்லா மேம்பாட்டுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து அவங்கள துரத்தாமல் அவங்க சொல்கிறத கேட்கணும். இவங்க வந்து உங்களோட வயசில் வந்து சின்னவங்களாகவும் இருக்கலாம், இல்லை வயதில் பெரியவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தாயுள்ளம் கொண்டவர்கள் அல்லது ஒரு பெண் தெய்வத்தை முழுமையாக வழிபாடு செய்கிறவங்களாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க நல்லா வருவாங்க. அவங்க யதார்த்தமாக உங்கள்கிட்ட சொல்லும் போதே நான் இந்த தெய்வத்தை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள நல்லா அடையாளம் பண்ணிக்கலாம். ஒன்று அவங்களா பெண்ணாகவே இருப்பாங்க, வயதில் சின்னவங்களோ பெரியவங்களோ, நல்லா ஒரு மார்க்கெட்டிங் டேலண்டில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் வயதில் சின்னவரோ பெரியவரோ இருப்பார். அவர் ஒரு பெண் தெய்வத்தை தனது பூர்வீகமாக, பெண் தெய்வம் ஆட்சி செய்யும் ஒரு கோயிலையோ ஒரு விஷயத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாகவோ, பெண் தெய்வத்தை வழிபடுறவங்களாகவோ அல்லது தாயுள்ளம் கொண்ட ஒரு விஷயமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது நீங்கள் வச்சுருக்க டேலண்ட்லாம் எப்படி காசு பண்ணலாம், எப்படி வந்து இந்த கமிட்மெண்ட்டை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, சமமான வரவுக்கும் செலவுக்கும் சமமான ஒரு நிதி நிலைமை வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து காணப்படும். அதே மாதிரி உழைத்த உழைப்பு ரொம்ப காசு கம்மியாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பங்கு வர்றதுக்கு பதிலாக 4 பங்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, உங்களோட எக்ஸ் லவரோ எக்ஸ் பார்ட்னரோ திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு சம்மந்தமான புது வீடு போகிறதோ இல்லைன்னா வேலை சம்மந்தமான ஆஃபீஸை மாற்றுறது, ஒரு இடமாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இத்தனை மாதம் இல்லாமல் இது மிதுன ராசிக்கு ஒரு புதிய விஷயம் என்னென்னா, சேவிங்ஸ் பிளான் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான சேவிங்ஸாக இருக்க போது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மாதமாக இந்த மாத ரீடிங் வந்து மிதுன ராசிக்கு வந்திருக்கு. முதல்ல வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்குரிய ஒரு சுச்சுவேஷன். உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் அவார்டு வாங்குவாங்க, அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துப்பாங்க, நிறைய சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, படித்த படிப்புக்கு நிறையா ஒரு டேலண்ட் என்ன சொல்கிறது சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த ஒரு அங்கீகாரம் சொல்கிற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். காதல் திருமணமோ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது இணைய போகுது. அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கமிட்மெண்ட், அதிகப்படியான கமிட்மெண்ட் இருக்கும். வேலை 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 அப்படிங்கிறது நிறைய விஷயமா இருக்கும். வீட்டுக்கான அந்த வேலை செய்கிறது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல லக்ஸூரியஸு, அதுக்கப்புறம் சமமான வருமானமும் வருமானத்துக்கு மீறின செலவு இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு வழிகாட்டுதலும் வழிகாட்டுக்குரிய ஒரு பர்சனும் வரப்போகிறாங்க. அவங்கள நீங்கள் அடையாளம் கண்டுக்கணுன்னா, ஒன்று
பெண்ணாகவே இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுறவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த விஷயத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு பங்கு வந்தது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், மற்றவங்களாம் 4 லட்சம் வாங்குகிறாங்க, ஆனால் எனக்கு 25,000 கொடுக்குறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்கள்லாம் எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் அந்த 4 லட்சம் கொடுக்கக்கூடிய 25,000 கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 1 லட்சம் 2 லட்சம் உங்கள் கை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸை பண்ண மாட்டோம்னு நினச்ச ஒரு பிஸ்னஸ் வந்து திருப்பி கை வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே இவரை நம்ம பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னு நினச்ச ஒரு ஆணோ பெண்ணோ மறுமுறை உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், பொருள் மாற்றம், வீடு மாற்றம் அனைத்தும் இருக்குது. சேவிங்ஸ் பிளான் இருக்குது. த வேர்ல்டு இதை சொன்னால் நீங்கள் ஹாப்பி ஆவீங்க அப்படின்னு இருக்குது. இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக ரிவர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே உங்களை சுற்றி நடக்க போகுது. இதை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக தப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு இந்த மாதம் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, இப்போது மேஜரான எமோஷ்னல் பார்ட்டு எது உங்களை ஆக்குபைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காமன் டாபிக் பார்த்துடலாம். இப்போ மிதுன ராசி நேயர்கள் வேலைக்கு போகிறதுக்காக, அப்பாயின்மெண்ட்டுக்காக இந்த வேலை கிடைக்குமா, குடும்பத்தை காப்பாற்ற, இல்லை தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த மாதம் வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாய் பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி லோகமாதா பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி திரிபுர சுந்தரி பால திரிபுர சுந்தரி ஓம் நமச்சிவாய. அப்போ ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்னா, பார்த்திங்களா நான் சொன்னேன்னே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு என் இன்ட்யூஷன் சொல்லுது. ஸோ வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து துணையாக நிறைய சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அதில் பாதாளத்துக்கு போக மாட்டீங்க. நியூ பிகினிங் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரீடம் ஏறி ப்ரமோஷன் கேட்குறவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. சம்பள உயர்வு கேட்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஒரு நியூ பிகினிங், புதிய ஆரம்பம்னு இருக்கக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ் கூட எடுத்துக்கலாம் இருக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்போது மிதுன ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸும் இந்த வாட்டி சக்ஸஸ்ஸு, வேலை வாய்ப்புகளும் இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொது பலன். இது எப்படின்னா, திருமணம் ஸ்ட்ரைட்டாக ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு சொல்கிறோம். மிதுன ராசிக்கு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, இந்த மாதம் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய நபர் வாழ்க்கையில் இன்ட்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நபரை தான் திருமணம் பண்ணிக்க போகிறோம், இந்த நபரை தான் காதலிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பழைய காதலர்களோட டிவோர்ஸ் ஆகிருந்தால் கூட அவரோடையே திரும்பி சேர்ந்து வாழ்வதற்கான, அந்த பெண்ணோடையோ அந்த ஆணோடையோ வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அது வந்து திருமணமாக முழுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நிச்சயதார்த்தம் வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனால் திருமணம் உறுதியாவது உறுதி. நமக்கு திருமணம் இந்த வருடத்துக்குள்ளோ இந்த மாதத்துக்குள்ளோ உறுதியாக போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து மகளிர்னால் தாய்மார்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, குடும்ப தலைவிக்கு, அவங்களுக்குன்னு இப்போ ஸ்பெஷல் ப்ரெடிக்ஷன் யாரும் போடுறதில்லன்னு அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்குது. அதனால் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷல் போடுறதில்ல, ஒரு ஸ்பெஷலும் இல்லை, எங்கள் கணவரோட கடன் அடையுமா, வேலை கிடைக்குமா, அவர் எனக்கு நகை ஆசைப்பட்டது மாதிரி இந்த மாதம் வீட்டில் எல்லாம் வாங்கி நகைச்சிட்டு போடுவோமா, குழந்தைகள் நல்லா படிக்குமா, குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, கட்டி கொடுத்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குமா, ஆணுக்கு குழந்தை பிறக்குமா, என் பசங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, வெளிநாட்டில் இருக்கிற பசங்களை நான் போய் பார்ப்பேனா, எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். நம்ம தான் அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனை நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ டாரட் ரீடிங்கில் இந்த நவம்பர் மாதம் குடும்ப தலைவிக்கான ப்ரெடிக்ஷன்
ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவிக்கு ஆணிவேராக தெரியக்கூடிய, முதுகெலும்பாக தெரியக்கூடிய கணவன்மார்களுக்கு அனைத்து ப்ளஸ் பாயிண்ட்டும் நடக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிக்கு உங்களோட கணவன் சார்பாக சூப்பருங்க, ரொம்ப குதூகலமான ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கணவர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போது, உங்கள் கணவர் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட்டோ இல்லை வெளியூர் பிரயாணமோ ஒரு கோயில் கூட்டிகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் மாசமாக இருந்து நமக்கு வளகாப்பெல்லாம் நம்ம கணவன் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விழா கோலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அவர் சரின்னு சொல்லிவிடுவார். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து வளகாப்போ இல்லை உங்கள் குழந்தைக்கு பேர் சூட்டும் விழாவோ காதணி விழா நடக்குது, அதுக்கு தாய் மாமனை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை, அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூப்பிட்டு இந்த விழா நடக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. சரி, இப்போது மிதுன ராசி நேயர்களோட வேலை வாய்ப்புகள், கடனடைக்கும் எல்லாமே ஒரே கார்டில் வந்துருச்சு. ஏன்னா ஹாப்பி ஃபேமிலி அப்படிங்கிறத காமிக்குது. அதனால் இப்போவும் 4 ஆஃப் வான்ஸ் தான் உங்களுக்கு வந்திருந்தது, ப்ளஸ் 4 ஆஃப் வான்ஸோட த வேர்ல்டு வந்திருந்தது, அப்புறம் 9 ஆஃப் கப்ஸ் வந்திருந்தது. ஸோ சூப்பரான கார்டு வந்திருக்கு. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்க போகுது. இப்போ உங்களோட மகள் பற்றி எடுத்துருவோம். இப்போ மிதுன ராசி குடும்ப தலைவி சூப்பர் நல்லா இருந்திருக்குங்க. இப்போ மிதுன ராசி குடும்ப தலைவிங்களோட சண்டை சச்சரவுகள், மகளோட சண்டை சச்சரவுகள், அவங்க 2 பேரும் ஒரு சண்டையில் இருக்காங்க, பேசிக்கிறது இல்லைன்னா அது ஒரு எண்டுக்கு வரப்போகுது. அதே மாதிரி வந்து பத்திரம் பதிவாகிற தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், சைன் பண்ண போகிறாங்க, ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறாங்க. அப்போது பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இது வந்து பஞ்சத்தை நீக்கும் ஒரு தேவதை, சமநிலையில் வைக்கக்கூடிய தேவதை. இவங்களை நம்ம வீட்டில் வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அன்னபூர்ணிக்கு சமமாக இருக்கிறவங்க. கிங் ஆஃப் ஸ்வார்டு வந்திருக்கு. ஸோ ஆண் பிள்ளைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு இருக்குது. சரி, மிதுன ராசி குடும்பத் தலைவியோட மகளுக்கு இருக்குது. சரி, இப்போ அதிகபட்சமாக தலைவிக்கு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா உடல் நலம் எப்படி இருக்கும், வீட்டையே தாங்கி நிற்கிற ஒரு தூண், வீட்டுக்காக அனைத்து வேண்டுதலும் செய்கிற, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற, பார்த்து சமைக்கிற குடும்பத் தலைவிக்கு வந்து உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒருவேளை நல்லா வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கூட ஒரு ரெமெடி கார்டு எடுத்து பார்த்துடலாம். அப்போது உங்களின் ஆரோக்கியம் சூப்பருங்க. உங்களோட ஆரோக்கியம் வந்து நன்றாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக ஏதாச்சும் ஒரு மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மட்டும் கைவிட்டுருங்க. ஆல்ரெடி இருக்கிற மருத்துவ முறைகளே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல நரிஷ்மெண்ட், நல்ல வளர்ச்சி, ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. கூடவே வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புதிய மருந்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி திடீர்னு நான்வெஜ் ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்டாப் பண்ண வேணாம், யாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்து நல்ல உணவே மருந்து, அப்படி தான் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ தலைவிகளுக்கு பார்த்துட்டோம். இப்போ சொந்த வண்டி வாங்கலாமா, வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து காமனான மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்துருவோம். சூப்பர், ஒரு கார்டில் எல்லாம் பார்த்துருங்க. சொந்த வண்டி வாங்கணும் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் வந்து வியாபாரத்துக்காக வாங்க தேவையில்லை, ஃபேமிலிக்காக வாங்குங்க. வியாபாரத்துக்காக வாங்கும் பொழுது சற்று யோசித்து வாங்குங்க, சிந்திச்சு வாங்குங்க, ரொம்ப காசு போடாதீங்க. ஃபேமிலிக்கான வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. வியாபார ரீதியாக வாங்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து யோசித்து வாங்கிக்கோங்க. அடுத்து பொதுவான ஒரு உடல் நலன், மிதுன ராசிக்கு உடல் நலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு பொதுவான உடல் நலம் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பயப்படக்கூடிய
உடல்நல கோளாறுகள் வந்து எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு சொத்தாகட்டும், சுகமாகட்டும், வண்டி வாகனம், வேலை வாய்ப்பு அனைத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெளிநாடு போய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து குடும்ப தலைவியில் இந்த டாப்பிக்கை விட்டுட்டோம். இப்போ திருப்பி பார்த்துடலாம். ஸோ மிதுன ராசி நேயர்கள் வேலை விஷயமாக வெளிநாடு போவாங்களா? மாட்டாங்க. வேலை விஷயமாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு பகல் கனவாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ தாய்மார்களோ தந்தைமார்களோ தங்கள் மகளுடன் இருக்க வெளிநாடு போவாங்களான்னா சூப்பராக வந்திருக்கு கார்டு. குடும்பத்துடன் குதூகலமாக இருப்பதற்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேல் படிப்புக்காக வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. படிப்புக்காகவோ வேலை விஷயத்துக்காகவோ குடும்பத்தை பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை. பெரியவங்க வந்து தன் மகளுடன் போய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி மேடம், ஃபேமிலி விசா என்னாச்சு? கணவனோட போக அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அதற்காக இப்போ எடுத்துருவோம் கார்டு. ஓகே, ஃபேமிலி விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ பெரியவங்க மட்டும் அவங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளோட வெளிநாட்டில் இருந்து வருவதற்கான ரீடிங் நல்லா வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். மிதுன ராசிக்கு வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து இந்த டாரட் ரீடிங்கில் சொன்னதில் நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுன ராசி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.